இவன் எஸ்சிங்க, அதனாலதான் கோட்டாவில் சீட்டு கிடைச்சி மேல வந்துட்டான். இவன் எஸ்டிங்க, இவன் பல்லன் பறையன் சக்கிலி வண்ணான் தோட்டி. பாருங்க, அரசு பணியில எவ்வளவு வந்துட்டான், போலீஸ் ஆயிட்டான், டிஜிபி ஆயிட்டான், கலெக்டர் ஆயிட்டான், வக்கீல் ஆயிட்டான், டாக்டர் ஆயிட்டான். என்னங்க இவங்க, என்னங்க இதெல்லாம், எப்படிங்க இதெல்லாம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பேசுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தோழர்களே, எவ்வளவு பதவி உயர்வு வாங்கினாலும் கூட, அந்த நிலையை அடைஞ்சாலும் கூட, தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிச்சு அரசு வேலையில போனான்னா, எந்த துறையில போனோம்னோ அவங்களோட அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த முடியறதே இல்லை. இதுதான் நிசத்தனமான உண்மை. இந்த உண்மையை தெரியாம அல்லது தெரிஞ்சும் தெரியாம இன்னைக்கு அரசியல் காலத்துல பொது நீரோட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எஸ்எஸ்டி மக்கள், இன்னும் சொல்ல போனா ஓபிசி மக்களும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிசி எம்பிசி இருக்கிறாங்க, மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். பிசி அப்படின்னு பேக்வர்ட் காஸ்ட், பிற்படுத்தப்பட்ட மக்கள். இந்த மக்களும் கூட அந்த இளைஞர்களும் படிச்ச அரசு பொறுப்பு போனாலும் அவங்க மீதும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால இந்தியாவில் 3% சொல்றான். அந்த 3% தான் தனக்கு கீழே எவன் வந்தாலும் அடக்கி ஒடுக்கி நசுக்கி உட்கார வச்சுட்டு இருக்கிறான். ஆனாலும் இவங்க கண்ணு யார் மேல போடுது? எஸ்எஸ்டி மக்கள் மேல போய் விழுது. இவன் பாருங்க, படிச்ச வந்துட்டான். இந்தியாவுல காவல்துறை அதிகார மட்டத்துல சாதி எவ்வளவு ஆழமாக வேரூண்டி இருக்கு. அதனால எவ்வளவு சட்ட மீறல்கள் நடக்குது. இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சாதி ஆதிக்க வர்க்கம் எவ்வளவு மூர்க்கமாக தடுக்குது. தலித்துகள் உயர் பதவியில அமர்வதற்கு எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நாம இங்க பேச போறோம். தோழர்களே, இந்தியாவில் தலித்துகளுக்கு எதிரான பாகுபாடும் சுரண்டலின் வரலாறும் நூறாண்டுகள் பழமையானது. சமத்துவம் மரியாதைக்கு அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் அளிச்ச போதும் சாதி சுவர்கள் உடைக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கை எழுந்த போதும் அதை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய வகையில தொடர்ச்சியில பிராமணிய ஆதிக்க வர்க்கம் கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலித்துகள் மேல வந்துட்டாங்க, படிக்காமே மேல வந்துட்டாங்க, இங்க பாருங்க எவ்வளவு அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னு. பல தலைமுறைகளாக அடைக்கப்பட்டு இருந்த கதவுகளை இடஒதுக்கீடு திறந்து விட்டுருக்கு. தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகார வர்க்கம், நீதித்துறை, காவல்துறை போன்ற நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல போய் உட்கார முடிஞ்சது. பல நேரங்கள்ல உயர் பதவிகளை அடைஞ்ச பிறகும் கூட தலித் அதிகாரிகளுக்கான அந்த பயணம், அந்த பணியோட பயணம் எளிதாக இருந்தது கிடையாது அப்படின்னு ஹரியானாவில் இருந்த மூத்த தலித் ஐபிஎஸ் அதிகாரி பூரன்குமார் தன்னோட கடிதத்துல வேதனையோட குறிப்பிட்டுட்டு தற்கொலை செய்து கொண்டது வரை இந்த வழியை மீண்டும் மீண்டும் நாம பதிவு செஞ்சுட்டே இருக்கணும். யார் அந்த ஐபிஎஸ் அதிகாரி பூரன்குமார் அப்படின்னா, நீ தலித்துடா, நீ கீழ் சாதிடான்னு சொல்லி 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 நீ எல்லாம் ஐபிஎஸ் வந்துட்டியா, நீங்களும் எனக்கு ஆர்டர் போட வந்துட்டியா அப்படின்னு மேல டிஜிபி டிஹெச் எல்லாம் கிடையாதுங்க. கீழே இருக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வரைக்கும் இவரை இழிவுபடுத்தின இந்த விஷயம் இருக்குல்ல, டோட்டலா தனக்கு மேல் பொறுப்புல இருக்கணும்னு அழுத்தம் கொடுக்குறான், தனக்கு கீழ் பொறுப்புல இருக்கணும்னு இழிவுபடுத்துறான். இந்த அழுத்தத்தின் காரணமாக பூரன்குமார் தற்கொலை செஞ்சுக்கிறார். இந்த தற்கொலை எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நீ படிச்சு எந்த அளவுக்கு நீ முன்னேறி வந்தாலும் அங்கேயும் உன்னை நாங்க நசுக்குவோம் அப்படிங்கிறத இவங்களோட ஸ்டேட்மெண்டா இருக்கு, பிராமணிய ஆதிக்க வர்க்கத்தோட ஸ்டேட்மெண்ட். பூரன்குமார் தன்னோட தற்கொலையில என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி ஒடுக்குமுறை எதிர்கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். புரிஞ்சுங்க, இதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நோக்கி காலடி வீசப்பட்ட சம்பவமும் பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. இந்திய அதிகாரத்துவத்துல கொள்கை நீதிக்கான முடிவுகள் எடுக்கப்படும் இடங்கள்ல இன்னமும் சாதியிலிருந்து விடுபடவில்லையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுதா இல்லையா? இதே கேள்வியோட உண்மையான ஆழத்தை அறிய இந்த நிறுவனங்கள்ல பணியாற்றியதன் வேலை செஞ்சதன் மூலமாக இந்த அமைப்பின் உண்மையான அடுக்குமுறைகளை தங்களோட அனுபவங்கள் மூலம் உணர்ந்த பல தலித் அதிகாரிகள் அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன வாக்குமூலம் கொடுத்தாங்கன்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்தியாவில் அதிகாரத்துல சாதி அப்படிங்கிறது கோப்புகள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு அடையாளமாக மட்டும் இல்லாம அது இன்னமும் பல அதிகாரிகளோட வளர்ச்சி பாதையை தீர்மானிக்குது. திறமை நேர்மை இருந்தாலும் கூட பதவி நியமனம் அப்படின்னு வரும்போது தகுதியை விட சாதியே முக்கியமாக பங்கு வகிக்குது அப்படின்னு ஓய்வு பெற்ற தலித் அதிகாரி தன்னோட கருத்துல ஆணித்தரமா
ஒரு வாக்குமூலத்தை பதிவு பண்றார். உத்தரப்பிரதேச பணித்தொகுப்பை கடாரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறை தலைமை இயக்குனர், டிஜிபி போஸ்ட் வரைக்கும் இருந்திருக்காரு, எஸ்ஆர் தாராபுரி என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல்துறை அமைப்பு நமது சமூகத்தின் துல்லியமான பிரதிபலிப்பு. சமூகத்தில் நிலவக்கூடிய சாதி மத பாகுபாடு காவல்துறையிலும் பார்க்க முடியுது அப்படின்னு. இதுக்கு மேல ஒரு பொறுப்பு இருக்கா காவல்துறையில? டிஜிபியோட ஒரு மாநிலத்தில் டிஜிபி தான் அதிகபட்சமான பொறுப்பு. அதுல எஸ்ஆர் தாராபுரி இருந்திருக்கிறாரு, அவர் தலித் அதிகாரி. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. அவர் கூட என்னென்ன சொல்றாரு அப்படின்னா, பதவி நியமனத்தின் போது குறைவான பிரச்சனைகள் உள்ள மாவட்டங்கள்ல நல்ல காவல் நிலையங்களும் வழங்கப்படுறது கிடையாது. அப்படி கொடுத்தா கூட நல்ல காவல் நிலையத்தை தர மாட்டாங்க தலித் அதிகாரிகளுக்கு. கண் துடைப்புக்காக தலித்துகள் காவல் நிலைய அதிகாரியாக நியமிக்கப்படுறாங்க. ஆனா அது கடினமான சூழல்களை கொண்ட காவல் நிலையங்களாக இருக்கு. தலித் அதிகாரிகளின் ஆண்டு அறிக்கைகள் தயாரிப்புல கூட பாகுபாடு காட்டப்படுது அப்படின்னு தாராபுரி தன்னோட வாக்குமூலத்துல சொல்றாரு. நிர்வாக சேவையிலும் சில அதிகாரிகள் இதே போல சம்பவங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. PL நாவல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி ராஜஸ்தான் நிர்வாக சேவையில் இருந்து பதவி உயர்வு பெற்று குடிமை பணிக்கு வந்தவர். அவர் குடிமை பணிங்க, அவர் ராஜஸ்தான்ல பல முக்கியமான பதவிகள்ல இருந்தவர், IAS அதிகாரி. 1977ஆம் ஆண்டு அந்த பகுதியை பிரிவை சார்ந்த அதிகாரி, IPS அதிகாரி சுனைனாலால் பைர்வாவ் இதையே தன்னோட கருத்தாக பதிவு செய்யறார். என்னன்னா, தலித் அதிகாரிகளின் பதவி நியமனம் அல்லது பணி நிலைமை அப்படின்னு வரும்போது சாதி பாகுபாடு தெளிவாக தெரியுது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் சாதிய காரணங்களால கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரச்சனை பதவி உயர்வு அல்லது பதவி நியமனம் அதோட மட்டும் நிக்கிறது கிடையாது. வெளிநாடுகள்ல பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த சமத்துவமின்மை காட்டுது அப்படின்னு சொல்றது தெளிவா சொல்லி முடிக்கிறாரு. இந்தியா தாண்டி நாங்க போக முடியாது. இந்தியா IAS முடிச்சாலும் சரி, எந்த பொறுப்பில் முடிச்சாலும் சரி, வெளிநாட்டு அதிகாரி சொல்றோம் இல்லையா, வெளிநாட்டு தூதுவர் சொல்ற, இந்திய தூதுவரா போய் உட்காருவாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். அப்படியெல்லாம் இங்க யாரும் அனுப்புறதே கிடையாது. கேட்டகரி வைஸா பார்த்தாலும் கூட பணியாளர்கள் நலத்துறை அமைச்சகத்துல உள்நாட்டு நிதி பயிற்சி திட்டத்துல 2018 முதல் 2020 வரை 657 அதிகாரிகள் பயிற்சி பெற்று வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுல தாழ்த்தப்பட்ட SC ST மக்கள், பழங்குடிய மக்கள் அதிகாரிகள் 14% மட்டும்தான். ஆனா விதிமுறைகள்ல இடஒதுக்கீடு அப்படின்றத எந்த ஒரு விதியும் இங்க இல்லவே இல்லை. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பயன்படுத்துறதே கிடையாது. இந்திய தூதர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அதுக்கு கீழே சின்ன சின்ன பணிகள் இருக்கும் இல்லையா, இந்திய சார்பாக பார்க்க சின்ன சின்ன பணிகள், அந்த பணிகள்ல கூட இடஒதுக்கீட இவங்க பயன்படுத்துறதே கிடையாது. அதை இவங்க எதை பத்தியும் சிந்திக்கிறதே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. இந்த உரிமை சாதாரண உரிமை எல்லாம் கிடையாது. இந்திய அரசமைப்பு பிரிவு 16 கீழ் 4A கீழே வருது. அதாவது அரசு துறைகள்ல ஒரு ஊழியருக்கு பதவி உயர்வு வழங்கும் போது SC ST பிரிவுக்கு சேர்ந்த ஊழியர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீத பதவிகள் ஒதுக்கப்படலாம். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு பிறகு 2017 2022ல மத்திய அரசு வழிகாட்டுதல் வெளியிடுறாங்க. இந்த பதவி உயர்வுல இடஒதுக்கீடு SC ST பிரிவை சேர்ந்த ஊழியர்களுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு அந்த உத்தரவுகள் சொல்லப்படுது. அதே நேரத்துல OBC இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள் மத்திய அரசு பணி பதவி உயர்வுகள்ல இடஒதுக்கீடு வழங்கப்படுறதே கிடையாது. இந்த இடஒதுக்கீடு குரூப் A பிரிவு D பிரிவுகள்ல இது எல்லாமே பொருந்தக்கூடிய பிரிவுகளா இருக்கு. ஆனாலும் கூட ஒவ்வொரு துறையிலும் உயர் பதவிகள்ல தலித்துகள் அல்லது பழங்குடியினரோட பிரதிநிதித்துவம் குறைவாகவே இருக்கு அப்படிங்கிறதுதான் கசப்பான உண்மை. இதை நிரூபிக்க வேண்டிய கட்டத்துல யாரா இருக்கிறாங்கன்னா, இதுல பாதிக்கப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறாங்க. பதவி உயர்வுல இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட தலித்துகள் உயர் பதவிகளை போய் அடைய முடியறது கிடையாது அப்படின்னு நாம சொல்லல. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட அரசியல் அறிவியல் பேராசிரியர் நரேந்திரகுமார் தன்னோட வேதனையை பதிவு செய்கிறார். பல சமயங்கள்ல தலித் அதிகாரிகளுக்கு எதிராக சிறிய விசாரணைகள் தொடங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில பதவி உயர்வு நிறுத்தப்படுகிறது அப்படின்னு அவர் சொல்றார். அமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக வேலை செஞ்சா இடஒதுக்கீடு பிரிவை சேர்ந்தவர்களுக்கு அதன் பலன் கிடைக்கும். பல சமயங்கள்ல அமைப்பின் ஒரு தலித் அதிகாரியே உயர் பதவியில் இருக்கும் பொழுது பதவி உயர்வில் தடை குறித்த புகார்கள் வருவதில்லை அப்படின்னு நரேந்திரகுமார் பதிவு செய்யறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க வேறு ஒரு ஆட்கள் இருந்தான்னா கீழே இருந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் பதவி உயர்வு பெற்று போறான்னா அவனுக்கு நிறைய சிக்கல் வருது. ஆனா இதுவே மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தலித்து அதிகாரியா இருந்தாருன்னா கீழே யாரு போனாலும் அவங்களுக்கு சிக்கல் வர்றதில்லை. ஏன்னா அவன் கேள்வி கேட்கறது, அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. அப்படின்னா மேல உட்கார்ந்து இருக்கிறவன்
மேல வர்றத தலித் தந்தான்னா அவனை காழ்ப்புணர்ச்சி கொண்டு கொண்டு தப்பான செய்தியை சொல்லி அவன் பதவி உயர்வை தடுத்துட்டு இருந்திருக்கான். இந்தியாவில் அதிகாரத்துவத்தின் ஆரம்ப மட்டத்துல தலித் பழங்குடி அமைப்புகளோட இருப்பு காணப்பட்டாலும் கூட உயர் பதவிகள்ல அவங்களோட எண்ணிக்கை மிக மிக குறைஞ்சதா தான் இருக்கு. இது கண்கூடாதான் நமக்கு தெரியுது. பணியாளர் நலத்துறை அமைச்சகத்தின்படி 2018 இருந்து 2022 வரை குடிமை பணி தேர்வுல தேர்ச்சி பெற்று IAS IPS ஆனவரோட எண்ணிக்கை மொத்தம் 1653. அதுல சுமார் 24% தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிரிவை சார்ந்தவர்கள். ஆனா உயர் பதவிகளை அடையும் போது இந்த சதவிகிதம் மிக மிக குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த சதவிகிதத்துல 24% தேர்ச்சி பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், ஷெட்யூல்டு மக்கள் பணி உயர்வன வரும்போது மட்டும் இதை அவங்க பாத்துக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதை கண்டுக்கிறதே கிடையாது, குறைக்க தான் பாக்குறாங்க. நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் கிரீட் பிரேம்ஜி பாய் சோலங்கி தலைமையில் இருக்கக்கூடிய 30 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழு, அதாவது தாழ்த்தப்பட்ட பழங்குடிய நலப்பிரிவு, ஜூலை 31, 2023 அன்னைக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. SC ST பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் கொள்கை முடிவுகள் தீர்மானங்களில் பங்கேற்பதில் இருந்து தடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அதுல தெளிவாக குறிப்பிடப்படுது. இந்த அறிக்கையின்படி இயக்குனர் அதற்கு மேற்பட்ட மொத்தம் 928 பதவிகள்ல 12.93%, கிட்டத்தட்ட 120 அதிகாரிகள் மட்டும்தான் SC ST பிரிவுகள்ல சேர்ந்தவங்க. செயலாளர், அதாவது செக்ரட்டரி மட்டத்துல இந்த எண்ணிக்கை இன்னும் கூடவே குறைஞ்சு 4.6% இருந்தது. அதாவது 87 செயலாளர்கள்ல 4 பேர் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடி பிரிவை சேர்ந்தவங்க. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டால் கிடைச்ச வாய்ப்பு. உயர் பதவிகளை அடையும் போது இந்த டிராவல்ல மங்கி போயிருக்கு. இது ஆதிக்க வர்க்கம் திட்டமிட்டு கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா இதை அடுத்தடுத்து தொடர்ந்துட்டே இருக்கும். பணியாளர் பயிற்சித்துறையின் புள்ளி விவரங்களும் இதையே தான் சொல்லுது. 2020 ஜனவரி 1 நிலவரப்படி மத்திய அரசு பணிகள்ல தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு பிரதிநிதித்துவம் குரூப் A 13.17%, குரூப் B பிரிவுல 17.3%, குரூப் C துப்புரவு பணியாளர் உட்பட 36.9% இருந்துச்சு. டெல்லி பல்கலைக்கழகத்தோட சமூகவியல் உதவி பேராசிரியர் அதிதி நாராயணி பாஸ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தலித்துகளுக்கு ஆரம்ப மட்டத்துல இடஒதுக்கீடு கிடைக்குது, ஆனா செயலாளர் அல்லது உயர் பதவிகள்ல அவர்களோட இருப்பு கிட்டத்தட்ட கிடையாது. நுழைவு புள்ளிக்கும் சாதனை புள்ளிக்கும் இடையிலான இடைவெளி தான் உண்மையான சமத்துவமின்மை அப்படின்னு அவர் தெளிவான தன் கருத்தை பதிவு பண்றாரு. அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்புகிறது, ஆனா உயர் பதவிகள்ல அடைவதற்கான பாதை இன்னும் தலித் அதிகாரிகளுக்கு மிகவும் கடினமாகவே இருக்கு அப்படின்னு ரொம்ப கசப்பான உண்மையை அவர் பதிவு பண்றாரு. இருந்தாலும் கூட உத்தரப்பிரதேசல முதல் தலித் DGP, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற பாஜக உறுப்பினர் பிரிஜ்லால் இந்த குறையை பாதுகாப்புடன் மட்டும் தொடர்புபடுத்தல, வயது சமூக பின்னணியும் இதுல பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொல்லியிருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆளும் பிஜேபி அரசுல எம்பியா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசோட முன்னாள் DGPங்க அவர் சொல்றாரு, பிரிஜ்லால் இந்த குறையை வெறும் பாகுபாட்டுடன் மட்டும் தொடர்படுத்த முடியாது, சமூக பின்னணியும் இதில் பங்கு வகிக்குது அப்படிங்கிறார். பெரும்பாலான தலித் இளைஞர்கள் அதிக வயதுல உள்ள வராங்க. அவர் சொல்றாரு, இதுக்கு நான் விதிவிலக்காக தான் இருந்தேன். MSc படிக்கும் போதே நான் IPS ஆகியிருக்கிறேன். 22 வயசுல நான் IPS ஆகிட்டேன். எனக்கு 38 ஆண்டுகள் சேவை இருந்துச்சு. எனது பேட்ச்ல பல பேரு IG ஓய்வு பெற்றுக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர்களுக்கு வயது அதிகமாக இருந்திருக்கு. தலித் அதிகாரிகள் பல இடங்கள்ல உயர் பதவிகளை அடைய முடியாததற்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். தீவிரமாக இருக்கிறதுனால அதிகாரிகள் மன ரீதியான துன்புறுத்தல் பாகுபாடு குறித்து புகார் அளிக்க வேண்டியிருக்கு. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் ஆண்டு அறிக்கையின்படி 2022-2023 ஆணையத்தால ஒரே ஆண்டுல 56,000 மேற்பட்ட கிட்டத்தட்ட 60,000 புகார்கள் பெறப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சாதி ரீதியான வந்த புகார்கள். அந்த புகார்கள்ல பெரும் பகுதி எது தெரியுமா? அரசு பணியில பாகுபாடு, துன்புறுத்தல், பதவி உயர்வுல சமத்துவமின்மை போன்றவதான். இதுல நிர்வாகம், காவல்துறை அதிகாரிகளோட வழக்குகள் தான் அதிகம் அப்படிங்கறதுதான் இதுல அதிர்ச்சிகரமான செய்தி. பல தலித் அதிகாரிகள் தங்களோட புகார்கள்ல தங்களோட இட ஒதுக்கீட்டால பதவி பெற்ற அதிகாரி அப்படின்னு இழிவுபடுத்தப்படுவதாக அவங்க குறிப்பிடப்படுறாங்க. டெல்லி பல்கலைக்கழகத்தோட சமூகவியலாளர் பேராசிரியர் அதிதி நாராயணி பாஸ்வான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறப்பு விலக்கு பொருத்தப்பட்ட வாகனம்
அல்லது ரிக்ஷால போனாலும் கூட சாதி நம்மோட வருது. இது சமூகத்தின் பெரிய உண்மை. அதை அழிக்க முயற்சிகள் நடந்தாலும் அது மறைவதில்லை. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? தெளிவா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய உயர்வு போய் சைலன்ஸ் வயம் சுத்தி சுத்தி பெரிய அதிகாரி முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ் ஒரு அரசு வண்டியில போனாலும் அல்லது சாதாரண ஒரு கை ரிக்ஷான போனாலும் உன்னை சாதியாகத்தான் பாக்குது அப்படின்னு அந்த கருத்தை பதிவு பண்றாரு. ஒரு ஆளு தலித் குடும்பத்தில் பிறந்தா அவர் தன்னோட கடின உழைப்பால தகுதியால இங்க வந்துள்ளார் அப்படிங்கிறத அவர் வாழ்நாள் முழுமைக்கும் நிரூபிக்க வேண்டி இருக்கு. நான் படிச்சு வந்தேன் கஷ்டப்பட்டு வந்தேன்னு ஒரு அதிகாரி தொடர்ச்சியாக சொல்ல வேண்டி இருக்கு. அந்த சொல்ல வேண்டிய இடத்துல யாரா இருக்கிறாங்கன்னா SC/ST அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற அதிகாரி, IAS அதிகாரி, PL நாவல் அனுபவம் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்குது. அது என்னன்னா, நான் வேலையில இருக்கும்போது எனக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு எழுத்தாளர், ஒரு ரைட்டர் தனது செயல்பாட்டால சிக்கலை சந்திக்கிறாரு. இறுதியாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவர் இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, கால் பண்ணி தொலைபேசியில தன்னோட சாதியை இழிவுபடுத்தி அவர் பேசுறாரு அப்படின்னு நாவல் சொல்றாரு. ஒரு உயர் அதிகாரி கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறான வழியில் இருக்கிறாரு, அதனால டிரான்ஸ்பர் கொடுக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய அதிகாரி போனை பற்றி ஜாதி பேரை சொல்லி திட்டுற அளவுக்கு தான் இங்க தலித் அதிகாரிகளோட நிலைமை இருக்கு. இந்திய குடிமை பணிகள்ல சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக புகார் அளிக்க எந்த ஒரு சுதந்திரமான பயனுள்ள அமைப்பும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. உதாரணமா IAS அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, IAS படிச்சுட்டு இந்திய குடிமை பணிக்கு போவாங்க இல்லையா, அது IPS படிச்சுட்டு போவாங்கல்ல, இவங்களுக்கு முறையான புகார் அளிக்கிறதுக்கான இடம் இன்ன வரைக்கும் நிறுவப்படலை. தலித் அதிகாரிகளுக்கு, பொதுவான அதிகாரிகளுக்குமே இல்லை. அது குறிப்பா தலித் அதிகமா பாதிக்கப்படுறாங்க, அவளுக்கு அந்த வழியே இல்லை. ஒரு தலித் அதிகாரி பாகுபாடு அல்லது அவமானத்தை எதிர்கொண்டா அவங்களுக்கு SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு தொடர்றது மட்டும்தான் சட்டப்பூர்வமான வழியா இருக்கு. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு சாதி பேரை சொல்லிட்டாங்கன்னா என்ன சாதி பேர் சொல்லிட்டாங்க, ஏன் கேஸ்ட் பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு இப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கா இல்லையா? துறை ரீதியான அல்லது இவங்க அதிகாரத்துக்கான ஒரு வலிமையும் ஒரு சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. ஆனா டெல்லி பல்கலைக்கழகத்தோட சமூகவியலாளர் இருக்கக்கூடிய பேராசிரியர் அதி நாராயணன் பாஸ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நடவடிக்கை மிக சிலர் எடுக்கிறார்கள், புகாராக்கு கொடுத்தா வேலை பாதிக்கப்படும் அப்படின்ற பயமும் இங்க இருக்கக்கூடிய தலித் அதிகாரிகளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்ட நேரம் வந்திருக்கும், சாதிய காரணம் காட்டியே புகாரை எடுக்காது மட்டும் இல்லாம தன்னோட வேலையும் பறி போயிருமோ அப்படிங்கிற அச்சத்திலையும் புகார் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 56,000 அப்படின்னு நம்ம 60,000 சொன்னது கிட்டத்தட்ட சரிதானே. ஒரு நிறுவனத்துல மௌனம் காக்கக்கூடிய கலாச்சாரம் ஆழமாக பரவி இருக்கு. இதனால பெரும்பாலான தலித் அதிகாரிகள் அநீதியை சகிச்சு கொண்டு அமைதியாக இருக்கிறாங்க. யாராவது குரல் கொடுத்தா அவங்க பிரச்சனை செய்யறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரம் இங்க பரப்பப்படுது அப்படின்னு ஆதித்ய நாராயணன் சொல்றாரு. இந்த மௌன கலாச்சாரம் நாடாளுமன்ற நிலைக்குழு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடிய நலன் 2023 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில இது பிரதிபலிக்குது. அந்த அறிக்கையின்படி கடந்த 5 ஆண்டுகள்ல தாழ்த்தப்பட்ட பழங்குடிய ஊழியர்கள்கிட்ட இருந்து பாகுபாடு அல்லது துன்புறுத்தல் குறித்த எத்தனை புகார்கள் கிடைச்சன, அப்ப எத்தனை புகார் உங்களுக்கு வந்தது அப்படின்னு நாடாளுமன்ற குழு பணியாளர் பயிற்சி துறைன்னு கேட்ட போது அந்த துறை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஒரு புகாரும் வரல அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த துறை யாரு கீழே வருது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடியின் கீழே இந்த பணியாளர் பொது குறைதீர் ஓய்வூதிய அமைச்சகத்தின் ஒரு பகுதியாக இந்த துறை இருக்கு. இது இந்திய அரசாங்கத்தோட அதிகாரத்துவத்தின் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இது குடிமை பணிகள்ல, ஆட்சி பணிகள்ல ஆட்சேர்ப்பு, கொள்கை உருவாக்கம், அதிகாரிகளோட பயிற்சி, இடஒதுக்கீடு, குறை தீர்ப்பு போன்ற முக்கியமான பணிகளை இந்த துறை பார்க்கும். கடின உழைப்பு தகுதியால பெறப்பட்ட ஒரு அடையாளம். இந்தியாவின் அதிகாரத்துவத்தில் இருக்கக்கூடிய சாதி சுவர்களை உடைக்க உண்மையிலேயே போதுமானதா அப்படிங்கிற கேள்விதான் இறுதியை எழுது. அதிகார வலிமையை நாம் கைப்பற்ற வேண்டும், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கு இந்திய சாதிய அதிகார கட்டமைப்பை தகர்க்க வேண்டியது முதன்மையான கடமை. அந்த முதன்மையான கடமையாக இருக்கிறதுனால சாதி ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு அப்படின்றதுதான் நம்மளோட முதல் முழக்கமா இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இதற்கு ஆதரவான தலித் அதிகாரிகள், தலித் ஊழியர்கள், இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நாம தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க படிச்சு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சாதி உங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை.